யாரா அது நடுவில் நடக்கிறது? அம்மா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னது? நம்மளோட ஃபேவரட் ஜூஸா? ஆமா, சூடா ஒரு ஜூஸ். காட்டுங்கிற ஒரு டீ. இந்த டீ தான். டீயா மோந்து பார்த்தாலும் அதுதான், எட்டி பார்த்தாலும் அதுதான். எட்டி இதுல வேற உன்னி காட்டணும். பேசுங்க. என்னங்க பேசிட்டோம்? காலைல 6 மணிக்கு ஒரு டீ, மறுபடியும் 10 மணிக்கு ஒரு டீ, மறுபடியும் 3 மணிக்கு ஒரு டீ, மறுபடியும் 6 மணிக்கு மத்தியானம் 6 மணிக்கு டீ, அப்புறம் நைட்டு ஒரு 7-8 மணிக்குள்ள மறுபடியும் இன்னொரு டீ. சாப்பிட்றதுக்குள்ள சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 9, 9:30, 10 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம். அப்படி தான் ஆகுது. 8:30க்கு சாப்பிட்றோமாங்கிறதுக்கு விட டீ குடிக்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பால்காரர் 8:30 தான் 7:30 தான் வருவார். நாங்கள் அப்புறம் டீ அப்படி இப்படி வச்சு குடிக்கல மணி 8:15 போயிடும். அப்புறம் எங்கேருந்து போய் சோறு திங்க மாட்டோம். ஒரு 9, 10 மணி, 11 மணி இப்படி சோத்தை திங்குறது. 11 மணி நைட்டுக்கெல்லாம் நான் சோறு திட்டு படுத்துருக்குறேன். ஆனால் சாப்பிடாம மட்டும் படுக்க மாட்டேன், சாப்பிட்டு தான் படுப்பேன். சண்டையே இங்கே எங்கள் அப்பாவுக்கு மண்டையே பழந்தாலும் சோறு தின்னாம படுக்க மாட்டேன். சண்டை போடுற அன்னைக்கு தான் நான் நிறையா சோறு தின்பேன். அப்பன்னு பார்த்தா தான் எங்களுக்கு சோறு இருக்காது. பொய் சொல்கிறா, நம்பிடாதீங்க. நான் எப்பவுமே சோறு ஒரு ஆளுக்கு எச்சா வர மாதிரி தான் ஆக்கி வைப்பேன். அந்த ஒரு ஆள் யாரு? எப்பவுமே பழைய சோறு சாப்பிட்டாலும் போட்டாது, ஒரு ஆளுக்கு சாப்பாடு எச்சா வர மாதிரி தான் ஆக்கணும். அவருக்கு 10 பத்தாமல் ஆக்க மாட்டேன். ரேஷன் அரிசியை போட்டு ஆக்கினாலும் சேர்த்து தான் ஆக்கிடுவேன். நல்ல அரிசி இல்லாத பட்சத்துக்கு ரேஷன் அரிசி போட்டால் கூட சேர்த்து தான் செய்யணும். வறுத்து பற்றாக்குறையாக என்னைக்கு நான் சாப்பாடு செஞ்சதே கிடையாது. என் பிள்ளை சொல்கிறது போய் அவள் அடிச்சு விட்டுக்கிறா கேப்பில் நம்பிடாது. அட டீ குடிக்கிறதுக்கு என்ன வரைக்கும் எடுப்பேன், அது இருக்கே சளிச்சு போயிரு. பரவாயில்ல பேச.